இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தொகுதி பங்கீடு முழுமையா முடிந்து விட்டதா இல்லைன்னா இன்னும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதா? அது நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன், சரிங்களா? தொடர்ந்து வந்து தேர்தலுக்கான பணிகள் வந்து எல்லா கட்சிகளும் மேற்கொண்டு இருக்காங்க, நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்போ இதில் அப்படியே அதுவும் இன்னைக்கு இன்னும் நாள் இருக்கேன், இன்னும் நாமினேஷன் டேட் இன்னும் 10 நாள் இருக்கேன், டைம் இருக்கு. தேர்தல் நேரத்தில் ஈடியை வச்சு மிரட்ட வாய்ப்பு இருக்கு அமைச்சர்கள்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லாம் தகவல் போகுது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இடி, இன்கம் டேக்ஸு எல்லாமே அது இண்டிபெண்ட் பாடி. நாங்கள் யாரையும் மிரட்டுறதும் கிடையாது, அந்த பழக்கமும் கிடையாது. அது அவங்களுடைய இடியில் இப்போ உங்களுக்கு இடி சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இடி வரும், சம்பந்தம் இல்லாமல் உங்களுக்கு இப்படி இடி வராது. ஆனால் அது இண்டிபெண்ட் பாடி, அதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நடிகர் விஜய் வந்து கூட்டணி பாஜகவோட கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தை வந்தது, நீங்களும் மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. அவர் நேற்று பேசும்போது சொல்லியிருக்கிறார், மதச்சார்பற்ற கட்சிகளோடு கூட்டணியே கிடையாது, ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க, அந்த பிம்பம் இல்லை அப்படிங்கிறத நேற்று ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் முறையில் நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, உங்களுக்கு தெரியும். அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம், அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க சொல்ற நபரே எனக்கு தெரியாது. பிரதமர் மோடி எப்ப வருகிறார் தமிழ்நாட்டுக்கு? தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு எப்ப வருகிற வாய்ப்பு இருக்கிறது? அடுத்த தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, இனி ஒரு 2 இடங்களுக்கு வருவார். அது தேதி இன்னும் முடிவு பண்ணல. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் அமைச்சர் அவர்களுடைய பயண திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா? மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள், மதிப்புக்குரிய எங்களது அகில இந்திய தலைவர் மதிப்புக்குரிய நிதின் நபீன் அவர்கள், திரு JP நட்டா அவர்கள், இன்னும் ஆந்திரா முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், பவன் கல்யாண் போன்றவர்கள் நிச்சயமாக வருவார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ கிடையாது. தயவுசெய்து அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கூடாது. ஒரு மதம் சார்ந்த கட்சி இருக்குன்னா அது திமுக தான். அது மறுப்பே இல்லாமல் பகிரங்கமாக சொல்ல முடியும். ஏன்னா முதலமைச்சர் ஒரு முன்னாடிலாம் பேசியிருக்கார், இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசியிருக்கார். இந்து பண்டிகைகளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம், மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு தான் அவர் நிறைய சொல்லியிருக்கார்.